வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிருக்கிறோன்னா தொப்பூர், அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்திலிருந்து கிருஷ்ணகிரி போகிற வழியில் தொப்பூர் மலை கணுவாயின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து நிறைய ஆக்சிடென்ட் தான் நடக்கும். எதிர்க்கு வர வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பிரேக் இருக்காமல் வரும் நண்பர்களே. அந்த இடத்த தான் இப்போ நாங்கள் கடந்து போய்க்கிறோம். இந்த பக்கம் கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் போனவங்க, கிருஷ்ணகிரி போகிறவங்க இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. அதே போல் நீங்கள் பெங்களூர்லேருந்து ஹெவி வெஹிக்கிள் எடுத்துன்னு வந்தீங்கன்னா தயவுசெய்து கீரை குறைச்சி இந்த பக்கம் வாங்க. அவங்களே ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க போலீஸுங்க. இருந்தாலும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லோடு ஹெவியாக எடுத்துன்னு வருமோ, ஏன்னா பள்ளத்தாக்குன்றதுனால பிரேக் நிற்க மாட்டேங்குது. இப்போ நாங்கள் நேற்று இந்த பக்கம் ஆப்போசிட்டில் போகும்போது பார்த்தோம், அப்போ கூட ஒரு லாரி அப்செட் ஆகிட்டு இருந்தது. ரொம்ப மன வருத்தமாக இருக்குது நண்பர்களே. பார்த்தா லாரிக்கு தான் மெயின் நிறைய ஆக்சிடெண்ட்டு, பிரேக் நிற்காமல். அன்பு நண்பர்களே, கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடிய அன்பு நண்பர்கள், நீங்கள் இந்த பள்ளத்தை கடக்கும்போது தயவுசெய்து எவ்வளோக்கு எவ்வளோ கீரை குறைச்சி நிதானமாக வாங்க, பதட்டமே இல்லாமல் வாங்க நண்பர்களே. இது ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பக்கம் பார்க்கும்போது நம்மளுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா பார்த்தாலும் அப்பப்போ ஒரு லாரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஓட்டுநர் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, ஒரு ஓனர் பாதிக்கப்படுகிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த ரோட்டில் ஆப்போசிட்டில் வரதுலாம் ஒன்லி லாங் வெஹிக்கிள் தான் வருது. எல்லாம் வெளி மாநிலம் பெங்களூர் தாண்டி அங்கேருந்து லோடு வருது ஃபுல்லாக. அவங்க அங்கேருந்து வரும்போது இந்த உருட்டில் இந்த டவுன் இறங்கும் போது அவங்களால வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் வண்டி வந்து பிரேக் நிற்காமல் வண்டி அப்செட் ஆகிடுது நண்பர்களே. புதுசாக யாருன்னா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நிதானமாக வாங்க. அவங்க சொல்கிற அறிவுறுத்தல்படி கீரை குறைச்சி முன்னே போகிற வண்டிக்கு நம்மளுக்கும் கேப் விட்டு கொஞ்சம் கேப்போடு வாங்க நண்பர்களே. அவங்க சொல்கிற மாதிரியே அங்கங்கே வண்டி வருங்க. இப்போ நிறைய வசதிகள் பண்ணியிருக்கிறாங்க. வண்டிகளை நிறுத்தி ஒரு வண்டியாக இறக்குறாங்க. ஏன்னா வேகமாக இறங்கினா ஒன்று போய் இடிச்சிக்க கூடாது அப்படின்றதுனால இந்த விஷயத்துக்கு நம்ம தேசிய நெடுஞ்சாலை பாராட்டி ஆகணும். அவங்களும் எல்லா வசதியும் பண்ணி அங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்குற வண்டிக்கு அங்கங்கே அந்த வேகத்தடை மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிறாங்க பாருங்கள். அதெல்லாம் பண்ணி அவங்க கண்ட்ரோலில் தான் இறக்குறாங்க. அப்படியும் விபத்துகள் நடக்கிறது நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. இந்த வழியாக வரக்கூடிய வாகன ஓட்டிகள் பொறுமையாக வாங்க, நிதானமாக வாங்க. எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. அதை மனசில் நினச்சிங்க, வண்டி கீரில் அடக்கி பத்திரமா வாங்க நண்பர்களே. புதுசாக யாருன்னா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மனசில் நினச்சின்னு நிதானமாக வாங்க. போகும்போது பிரச்சனை இல்லை, நம்ம வண்டி போயிடும். பெங்களூர்லேருந்து சேலம் வரக்கூடிய வண்டிகள் ரொம்ப கவனமாக வாங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கர்ணா. நன்றி, வணக்கம் நண்பர்களே. கண்டிப்பாக ஒரு ரெண்டு கவுண்ட் நம்ம கேட்குற மேடு போகுது.
இல்லையா சார்? புது படம் எதுவும் இல்லையா? புது படமாக எதுவும் இல்லையா சார்? தேட்டர் பிரிண்ட் ஆகுதான். வேறு படம் மாற்றணுமா? சரி சரி, நான் அப்படியே மாற்றுறேன். இது ஓகேவா? தெரியலையே. என்ன பண்ண சார்? போதுமா வீடியா? பாடுங்க, பாட்டு கூப்பிடுங்க. நல்லா இல்லை மாட்டுக்கா? மாட்டுக்கா மாட்டு போடுவீங்க போடுவீங்க.